அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே உங்கள் எல்லோரையும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கும்படி தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். அதான் இன்னைக்கு வசனம். என்னது? நான் உன் தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்றாரு, நான் உன் தேவன். அதான் நமக்கு இன்னைக்கு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. நிறைய பேர் வாக்கு தத்துவம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் சொல்றாரு, திகையாதே, நான் உன் தேவன். அதான் அவர் சொல்றாரு, நான் உன் தேவன். அப்ப நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? அவர் சொல்றாரு, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவன் யார்? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராகிய அவர். அல்லேலூயா. என்னவா? நாம் நினைப்பதற்கும், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல நீங்க எல்லாம் நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் விட அதிகமா நான் தருவேன் அப்படின்னு சொல்றவர் தான் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, நான் உன் தேவன். அப்போ இதைத்தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் தான் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறாரா? நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தைகளிலே கிரியை செய்கிறார் அவர். கிரியை நம்ம சிந்தையில கிரியை செய்து அத நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாய்க்க செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது? ஏன் தாமதமாகுது? ஏன் நம்ம நினைக்கிற காரியம் உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நாம நம்மை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையிலே என்ன குறைவு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரு? திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்றாரு, திகையாதே, நான் உன் தேவன். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, தாமதமாகுது, நாம நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், பயப்படுறோம். நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை பத்தி நாம என்ன பண்றோம்? நம்மையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம நம்முடைய சுபாவத்துல என்ன குறைவு இருக்குன்னா, நாம நம்மை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனை குறித்து அதிகமா சிந்திக்கிறது இல்லை. நம்முடைய சிந்தனைகளில நம்மை குறித்த சிந்தனை தான் அதிகமா இருக்கிறது. நம்முடைய தேவனை குறித்த சிந்தனை அதிகமா இல்லை. நம்முடைய சிந்தனையில அதிகமா இருக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய கர்த்தர்
எவ்வளவு பெரியவர் என்பதை நாம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றான். பாருங்க, நாம நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை தான் நம்ம பார்க்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்களை பார்க்கிறோம், நாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை தான் பார்க்கிறோம் ஒழிய நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம நினைவு கூர்ந்துட்டோம்னா, அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உடனே வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. சீக்கிரமாவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை யோசிக்கும் பொழுது, அதை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றார், நான் உன் தேவன். யார் அவரு? நான் உன் தேவன். அவர் சொல்றாரு 54:10, ஏசாயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும். அவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாதுன்றாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவு, நம்முடைய சூழ்நிலைகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒழிய நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்முடைய இருதயத்துல நாம வைக்காததுனாலதான், அதை குறித்து சிந்திக்காததுனாலதான் நாம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தாமதமாகுது, சமாதான குறைவு ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம கர்த்தரை பத்தி அதிகமா சிந்திக்கிறது, நம்முடைய கர்த்தரை பத்தி அதிகமா சிந்திப்பது இல்லை. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவனுக்கு பாருங்க, எங்க இருந்து ஒத்தாசை வருமா? அவனுக்கு தெரியுது, என்னுடைய பலன் பத்தாது, எனக்கு இன்னொருடைய ஒத்தாசை வேணும். அந்த ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஏன் ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு? நாம வானத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மகிமை நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா. எது தெரியுது? அவருடைய மகிமை தெரியுது. யாருடைய மகிமை தெரியுது? நம்முடைய தேவனுடைய மகிமை தெரிகிறது. அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆனா ஏன் அப்ப நமக்கு ஏன் தாமதம் ஆகுது? ஏன் குறைவு உண்டாகுது? ஏன் நம்ம நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது? ஏன் தாமதம் ஆகுதுன்னா, நம்முடைய எதிர்பார்ப்பு யாருகிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருந்து இல்லைங்க. நம்முடைய அநேகருடைய எதிர்பார்ப்பு கர்த்தர்கிட்ட இருந்து இல்ல. அதனாலதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு அதனால நமக்கு கிடைக்கல, கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம எதிர்பார்ப்பு யாருகிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்? இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, நாம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு சரியில்லை, தவறான எதிர்பார்ப்பா இருக்கிறது. நம்முடைய சிந்தனை தவறு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உன் தேவன்றாரு. நாம் அதை சுற்றிலும் மறந்துட்டு சபை விட்டு வெளியில போனதை நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய எந்த தேவை சந்திக்கப்பட வேண்டியதா இருந்தாலும் நம்முடைய சிந்தனை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமா, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமா அதை நம்ம எதிர்பார்க்கறதுனாலதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. மனுஷர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, வெள்ளிப்பூச்சி பூசிய ஒரு ஓட்டை போல ஒரு மனிதர்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? வெள்ளிப்பூச்சி பூசின ஒரு ஓடு. அப்படிப்பட்ட மனிதர்கள். உதடுகள் அவருடைய உதடுகள்
மதுரமா இருக்கிறது, உள்ளமோ பொறாமையினாலும் வெறுப்பினாலும் இருக்கிறது, கசப்பினாலும் இருக்கிற உதடுகளும் உள்ளமும் உள்ள மனிதர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம என்ன ஆயிடுறோம்? அப்செட் ஆகிடுறோம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை சரியில்லை, நம்முடைய எதிர்பார்ப்பு யாருகிட்ட எதிர்பார்க்கணும் நமக்கு தெரியல. நம்முடைய எதிர்பார்ப்பு சரியில்லாததாய் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் யாரு? நான் உன் தேவன். சங்கீதக்காரன் சொல்றான் பாத்தீங்களா, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் படைத்தீர். அவன் என்ன சொல்றான்? மனுஷன், கர்த்தரை பத்தி சொல்றான். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவர் என்ன சொன்னாரு? நான் உன் தேவன் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்றான், அந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்னா, அவருடைய ஆண்டவருடைய அந்த தேவனுடைய மனது பூரா இந்த மனுஷனில் இருக்கிறது. அந்த மனுஷனை குறித்து தான் அந்த தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்போ செய்யலாம், எவ்வளவு செய்யலாம் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் அந்த தேவனை குறித்து சிந்திக்காதபடி இங்க நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட தான் எதிர்பார்க்கிறாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமா தான் எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய சபை விட்டு வெளியில போனது என்ன பண்ணிடுறது? கர்த்தரை விட்டு மறந்து போகிறது. அதனாலதான் என்ன ஆகுது? அப்செட் ஆகுறாங்க, விரக்தி அடைகிறாங்க, வேதனைப்படுகிறார்கள். ஆனா அப்படி கர்த்தரை அதனாலதான் அந்த விரக்தி ஏற்படுகிறது. அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு சோர்வு உண்டாகிறது. என்னன்னா, மனுஷனை நம்பி இருக்கிறதுனாலதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் தேவன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். அந்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம அவருடைய வார்த்தையிலிருந்து தான் நாம என்ன பண்ணணும்? நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், நான் எல்ஷடாய் தேவன். அல்லேலூயா. நான் யாரு? எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் 4:4 சொல்லுகிறது, காற்றை சிருஷ்டித்தவரும் பர்வதங்களை உருவாக்கினவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறவரும் மனுஷருடைய இருதயம் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து மலைகளை தரசாலும் பர்வதங்களை தொலாக்கோலும் நிறுத்தவர் யார் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் தான் நம்முடைய தேவன். அதை இருதயத்துல நம்ம வைக்கிறது இல்ல. வேதம் சொல்கிறது, வானங்களை விரல்களால் விரித்தவர், வானங்களை திரையை போல விரித்தவர், வானங்கள் பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு அவருடைய மகிமையை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் தான் சொல்லுகிறாரு, நான் உன் தேவன். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, நான் உன் தேவன். எத்தனை பேர் இந்த புதிய வருடத்துல நான் அவர் என் தேவன் என் தேவனுடைய இருதயத்தில் விசுவாசிக்க போறேன் எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க? அல்லேலூயா. ஆழமாய் உங்க இருதயத்துல நீங்கள் ஆழமாய் வைக்க வேண்டியது என்ன வைக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க வைக்கும் பொழுதுதான் உங்கள் இருதயத்துல எந்த 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 சூழ்நிலையும் இந்த புதிய வருஷத்துல இந்த பூமியில இந்த உலகத்துல நடக்கிற எந்த விஷயமும் உங்களை என்ன படுத்த முடியாது. உங்க சமாதானத்தை குலைத்து போட முடியாது. உங்களை என்ன பண்ண முடியாது? சஞ்சலப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆழமாய் வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அது மாத்திரம் அல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:26 பாருங்க என்ன சொல்றாரு. அவர் தான் சொல்ற, நான் உன் தேவன் என்று சொன்ன அந்த தேவன் சொல்லுகிறாரு. மத்தேயு 6:26 எடுங்க, என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவரு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார், அவர்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. இது யார் சொல்றது? இயேசு இத சொல்றாரு. இந்த கடைசியில் என்ன சொல்றாரு? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்படின்னா என்ன? நீங்க யாரு? நீங்க யாரா? உங்களை எப்படி அவர் கூப்பிடுறாரு? முதல்ல என்ன சொன்னாரு? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் சொன்னவர் சொல்றாரு. உன் தேவன், நான் உன் தேவன் என்று சொன்ன அந்த கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது நம்ம இருதயத்தில் இல்ல. இதுதான் இருக்க வேண்டியது. இந்த ரெண்டு காரியம் இருக்கணும். நான் உன் தேவன், அதே தேவன் சொல்றாரு நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இது எந்த விதத்துல நீங்க விசேஷித்தவர்கள்? விசுவாசிக்கிற விஷயத்துல நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விஷயத்துல நீங்க விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும்? தேவனை விசுவாசிக்கிற விஷயத்திலே நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆராதிக்கிற விஷயத்திலையும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய விதத்திலேயும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களிடத்திலேயும், உங்கள் செயல்களிலே, உங்கள் கிரியைகளிலே, உங்கள் பரிசுத்தத்திலே நீங்கள் என்னவா இருக்க வேண்டும்? விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னவரை நீங்க என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவ்வளவு பெரிய தேவன் தான் சொல்றாரு. இந்த வருஷத்துல 6:25 என்ன சொல்றாரு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா. அப்ப நீங்க விசேஷித்தவர்கள் என்றதை நீங்க இருதயத்துல நீங்க ஆழமா வச்சீங்கன்னா, அதை சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷங்க தான் மனுஷங்களை விசேஷித்தவர்களா பாக்குறது இல்ல, மட்டமா பாக்குறாங்க. எதை வச்சு பாக்குறாங்க? பல காரியங்களை வச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல பணத்தை வச்சு பாக்குறாங்க, சூழ்நிலையை வச்சு பாக்குறாங்க, பல காரியங்களை வச்சு பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த சிந்தனை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் உன் தேவன் சொல்லும் பொழுது அவர் பின்னாடி என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லும் பொழுது என்னன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வாழ்க்கையிலே நான் தேவனாய் நான் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே வியக்கத்தக்க ஆசீர்வாதங்களை என்னால கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படி உங்களை விசேஷித்தவர் என்று சொன்ன அவரிடத்திலே
நீங்கள் அவரை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டமைக்கிறவராய் இருக்கிறார், கட்டி எழுப்புகிறவராய் அவர் மாறுகிறார். அல்லேலூயா. ஏன் என்னை விசேஷித்தவனா அவர் பார்க்கிறாரு. என்னை விசேஷித்தவனா பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல, மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் யோசிக்கிறான். அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை விசேஷித்தவர்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, அப்படி விசுவாசிக்கிற நான் என்னை அவருடைய கரத்திலே ஒப்படைக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், என்னை ஜீவ பலியாய் நான் என்னை அவரிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எப்படி ஒப்புக் கொடுக்கிறாரா? என்னை ஜீவ பலியாய் என்னை நான் அவரிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், பலிபீடத்தில் நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்றான். ஆபிரகாம் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், ஒப்பு கொடுக்கிற அந்த மனுஷன் தேவன் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தான் விசுவாசித்தவருமாய். ரோமர் 4:17 வசனம் என்ன சொல்லுகிறது? தான் விசுவாசித்தவருமாய். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் அவன் சொந்தமா ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கிற ஆண்டவரோடு கூட அவன் பிரயாணம் பண்ணி கொஞ்ச காலத்தில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட அவன் அவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை அறிந்து கொண்டவன், ஆண்டவரோடு பழகினவன், ஆண்டவருக்கு சிநேகிதனாய் இருந்த அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் விசுவாசித்தவருமாய். அல்லேலூயா. தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. என்ன சொல்ல வருது? அவன் விசுவாசிக்கிறானா? என்ன விசுவாசிக்கிறானா? கர்த்தரை விசுவாசிக்கிறானா? நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன அந்த தேவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் உன் தேவன் என்று சொன்னார் அந்த தேவனிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீ பயப்படாதே, உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன அந்த தேவனிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்றேன் உங்க விசுவாசம் பெருகும். பாருங்க, அந்த ரோமர் 4:17 என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ஆபிரகாம் கர்த்தரை எப்படி விசுவாசித்தானா? மரித்தோரை உயிர்ப்பித்து. எதை உயிர்ப்பித்து? மரித்தோரை உயிர்ப்பித்து. அப்படின்னா எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஈசாக்க பலி கேட்கிறார். இவன் தயக்கமே இல்லை. நீங்க போய் படிச்சு பாருங்க. அவன் 1% கூட தயக்கமே இல்லாம தன் மகனை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறான் பலி கொடுப்பதற்கு. எதனால போறான்? தேவன் மேல உள்ள விசுவாசம். தேவன் மேல உள்ள விசுவாசம் ஒண்ணு. தேவன் மேல அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவருடைய சொன்ன வார்த்தை, தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். என்ன சொன்னாரு? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த தேவன் சொன்ன தேவன் கேட்கிறாரு, நீ ஈசாக்க பலி கொடு. அப்போ அவன் ஆண்டவரை பத்தி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? ஈசாக்கு இடத்துல என் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டாரு.
அப்ப ஈசாக்க பலி கேட்கிறாரு. அப்போ அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல முடியாதவர், நான் உன் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய குமாரனை நான் அவருக்கு பலி கொடுக்க போறேன். அப்படி பலி கொடுத்தா என்னுடைய குமாரன் மரித்து போவான். அப்படி மரித்து போனா கூட அந்த தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து தான் இங்க உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டு விசேஷித்தவர்களாய் மாற்றிதான் வேல்யூபிள், ஆங்கிலத்தில் மோர் வேல்யூ அப்படின்னு வருது. விசேஷித்தவர்கள் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோர் வேல்யூபிள் அப்படின்னா விலையேற பெற்றவர்கள் நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் விலையேற பெற்றவர்கள் சொல்றாரு இல்லையா? அது என்ன அர்த்தம்? உங்களுடைய தேவைகளை நான் சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் கிட்டதான், அந்த தேவனை நம்பிதான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி கொடுக்க போனா. நான் சொல்றேன், உங்களை விசேஷித்தவர்கள் சொன்ன அந்த தேவனிடத்திலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள், மிகவும் விலையேற பெற்ற அந்த நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொன்ன அந்த தேவனிடத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக விசுவாசத்தோடு நம்பி நீங்கள் கொடுக்கும் பொழுது, நான் சொல்றேன், அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கு கேட்டால, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி பொருள் எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வெற்றிக்கான எந்த அடையாளமும் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன், நீங்கள் விசேஷித்தவர் என்று சொன்ன தேவன், நீங்கள் விலையேற பெற்றவர் என்று சொன்ன தேவன், நான் உன் தேவன் என்று சொன்ன அந்த தேவனிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். நம்முடைய கர்த்தர் யாரு? வாக்கு மாறாதவர். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் உன் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் விசேஷித்தவர் என்று சொல்லியிருக்கிறாரு. விசேஷித்தவர் என்று சொல்லியிருக்கிற நாம மலிவான காரியங்களை விட்டு விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. விலையேற பெற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க விலையேற பெற்றவர்கள் சொல்லிட்டாரா இல்லையா? அல்லேலூயா. யாராவது பட்டுப்படையை கட்டிட்டு வந்து பிளாட்பாரத்தில் உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. அந்த பட்டுசாலை கெட்டு போயிடும், அழுக்காயிடும். பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் விலையேற பெற்றவர் என்று அவர் சொல்லிட்டாரு. விலையேற பெற்றவர்கள் மலிவான காரியங்களை நம்ம செய்ய முடியுமா? அல்லேலூயா. அது மலிவான காரியம் சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையிலே பிரியம் இல்லாத காரியம், தேவனுடைய பார்வையில பிரியம் இல்லாத காரியம் பாவ காரியங்கள் பிரியம் இல்லாத காரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாயிருக்கிறான். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இதெல்லாம் மலிவான காரியங்கள். தேவனுடைய பார்வையிலே உங்களை விசேஷித்தவராய் பார்க்கிற அவர், நீங்கள் அவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிற நீங்கள், விலையேற பெற்றவர்களாக இருக்கிற நீங்கள்,
இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூர்ந்து மலிவானவைகள் சீப்பானவைகளை நாம நாடி தேடும் பொழுது அதுவும் பெற்றுக்கொள்ள தடையா இருக்கும். ஹல்லேலூயா. விசேஷித்தவர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? சீப்பான காரியங்கள், மலிவான காரியங்கள் யார் என்ன பண்ண மாட்டாங்க? ஐயோ, என் ஆண்டவர் என்ன விசேஷித்தவர் சொல்லிட்டாருப்பா, நான் சீப்பான காரியம் பண்ண முடியாது, மலிவான காரியம் பண்ண முடியாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனால நான் விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே என்னை முழுவதுமாக நான் என்ன பண்ண போறேன்? தேவனுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண ஒப்பு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆனா இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பி, அவர் சொல்றாரு இல்லையா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தை அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. யாக்கோபை பத்தி சொல்றாரு, ஒரு எத்த பித்தலாட்டக்காரன் தேவனுடைய நாமத்தை வந்து பொய்யாய் சொன்னவன், அவனுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபை கைவிடாம மறுபடி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. வெறும் கோலுமா கையுமா போன அவனை 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்து சேர்த்தார். வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்ல முடியாதவர் அவர். ஹல்லேலூயா. அப்ப இப்படி விசுவாசத்தோடு நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்றை குறித்தும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எதனால சொல்றேன்? ஏன்னா இந்த உலகத்துல உங்களை கவலைப்பட வைக்கிறதற்கு, உங்களை பயப்பட வைக்கிறதற்கு, உங்களை வந்து உங்களுடைய சிந்தையை தாக்குவதற்கு பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் நீங்க என்னைக்கு தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் மலிவானதை விட்டுட்டு, சீப்பானதை விட்டுட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள், அசுத்தங்களை விட்டுட்டு நீங்க தேவனிடத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி தேவனை பார்க்கிற உங்களை என்ன பண்ணுவான்? உங்களையே பார்க்க வைப்பான், உங்கள் குறைவுகளை பார்க்க வைப்பான், உங்களுடைய பலவீனங்களை பார்க்க வைப்பான். உங்க சூழ்நிலைகளை பார்க்க வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு தயக்கம் வரும், ஒரு வேதனை வரும். அப்பதான் சொல்றாரு, நீ அப்பதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிற. உன்னை எதுவும் உன்னை பண்ண முடியாது. அல்லேலூயா. உன்னை எதுவும் என் கையில ஒப்பு கொடுத்து சொல்றல, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை, என்கிட்ட இருந்து உன்னை எவரும் பறித்து கொள்ள முடியாது. ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சத்துரு வந்து உனக்கு சோதனையை பண்ணினால உன்னை பார்க்க வைக்கிறான். ஏன்னா சூழ்நிலைகள் நம்ம பார்க்க வைக்குது. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம சூழ்நிலைகளை பார்க்க வைக்குது, என்னுடைய பலவீனங்களை பார்க்க வைக்குது, என்னுடைய குறைவுகளை பார்க்க வைக்குது. ஐயா சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஆண்டவர் கடல்ல நடந்து வராரு. பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரேயானால் நானும் கடல்ல நடக்கணும்ன்றான், நானும் கடல்ல நடக்கணும்ன்றான். அப்போ நடன்றாரு. பேதுரு 4 ஸ்டெப்பு கடல்ல நடந்துட்டான். ஆண்டவரை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டான்? கடல்ல நடந்துட்டான். காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்க்கும்போது அமிழ ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. பிசாசு உன்னுடைய சிந்தனையை மாற்றி உன்னுடைய குறைவுகளையும் உன்னுடைய பலவீனங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும்
பார்க்க வைக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? கீழே போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை கைவிடுவதில்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளால தான் நாம பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நம்மளை பலவீனப்படுத்தும்படி நமக்கு எதிரான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதுதான் ஆண்டவர் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன நமக்கு விசேஷித்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறான், சத்துரு ஒருவர் இருக்கிறான், நம்மளை பலவீனப்படுத்துகிற சத்துரு ஒருவர் இருக்கிறான். நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொன்ன அந்த தேவன் அந்த சத்துருவை ஜெயிக்க நமக்கு விசேஷித்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஐயா இறந்து ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இரவுகளில் படுத்திருக்கும் போது எனக்கு தூக்கம் வராது. பிறண்டு நான் படுத்திருப்பேன். ஏன்னா கொஞ்சம் போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்ட நேரத்தில் தூக்கம் வராது. ராத்திரில தூக்கம் இல்லாம பிறண்டு படுத்துட்டு இருப்பேன். ஆண்டவர் உள்ளத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சங்கீதம் 103 சொல்லு. என்ன சொல்றாரு? சங்கீதம் 103 சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு? நாத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, நாத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாது. இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லிட்டே வரோம் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? அதை சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன். சொல்லிக்கிட்டேன்னா ஒரு தடவை சொல்லலைங்க, சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன். அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்? தூங்கிட்டேன். என்ன போராட்டம் இருக்குது வாழ்க்கையில, ஊழியத்துல போராட்டம் இருக்குது. அப்படியே நான் தூங்க ஆரம்பிச்சேன். அதை இன்னி வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். தூக்கம் வராதப்ப என்ன பண்றேன்? அதை கடைபிடிக்கிறேன். அப்போ ஒரு நாள் அவர் பேசுறாரு. அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன பேசுறாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க? உனக்கு செய்த உபகாரங்களை நீ மறவாதே. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறிய நீ இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறிய. உன்னை கடந்த நாட்களிலே உனக்கு நான் பாராட்டின கிருபை, செய்த உதவி, உன்னை தூக்கி எடுத்தது, உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை உயர்த்தினது, உன்னை பாதுகாத்தது, பராமரித்தது, அதெல்லாம் நீ மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ வேதனைப்பட்டு நீ ஏன் தூங்காம இருக்கிற? நான் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. அல்லேலூயா. நம்ம மனப்பாடமா என்ன பண்ணிடுறோம்? கட கட கடன்னு சபை முடிஞ்சதா சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அப்போ அதை நினைவு கூற வேண்டும். அதுதான் போராயுதம். அல்லேலூயா. உன்னை சத்துரு உன்னுடைய பலவீனங்களை பார்க்கும் பொழுது, உன்னுடைய குறைவுகளை பார்க்கும் பொழுது உன்னை என்ன செய்யறான்? சத்துரு என்ன செய்யறான்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ளவர் சொல்றாரு. ஆனா சத்துரு என்ன பண்றான்? உன்னை பார்க்க வைக்கிறான், உன்னுடைய பலவீனங்களை பார்க்க வைக்கிறான், உன்னுடைய குறைவுகளை பார்க்க வைக்கிறான், கடந்த கால பாவங்களை பார்க்க வைக்கிறான். கடந்த கால பாவங்களை நீங்க பார்க்க வச்சிருக்கிறானா இல்லையா சத்துரு? அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அந்த விசேஷித்தவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான போராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன போராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசேஷித்த போராயுதம். அந்த விசேஷித்த போராயுதம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் ஒரு வருஷம் இந்த சபையில அந்த வசனத்தை வச்சு எடுத்தேன். 2 கொரிந்தியர் 10:4-5 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:3-4-5. நம்முடைய நாம் மாம்சத்தில் இருந்தாலும், நாம் மாம்சத்துக்குரிய படிங்க மாத, நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
நம் போராயுதங்கள். ஒரு மறுபடியும் படிங்கம்மா, மூணாவது மறுபடியும் படிங்கம்மா. 3வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. உன்னை உன்னுடைய பிசாசு எங்க பண்றான்? பிசாசு சிந்தனையை தாக்குகிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2026ல சத்துரு ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒன்னொன்னு பண்ண முடியும், உங்க சிந்தனையை தாக்க முடியும். அல்லேலூயா. உங்களை சிந்தனையில உங்களை பலவீனப்படுத்த முடியும், உங்களை சோர்ந்து போக வைக்க முடியும், உங்களை பயமுறுத்த முடியும், உங்களை சந்தேகப்பட வைக்க முடியும், கர்த்தரையே சந்தேகப்பட வைக்க முடியும் 2026ல. அதனாலதான் நான் சொன்னேன், நான் உன் தேவன். யார் சொன்னா? கர்த்தர் சொல்ற. அவர் யாரு? உங்கள் தேவன். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் விசேஷித்தவர்கள். இது உங்க சிந்தனையில் இருக்க வேண்டும். வாக்கு தத்தத்தை கொடுத்துடலாம், ஆனா இது இல்லாம அந்த வாக்கு தத்தம் இல்லை. அல்லேலூயா. அப்ப எது முக்கியம்? நான் உன் தேவன் என்று சொன்னது முக்கியம், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னது முக்கியம். விசேஷித்தவர்கள் மலிவான காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் அது இங்க ஆங்கில வேதாகமத்தில் சொல்றது மோர் வேல்யூபிள். நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்களாம். அதனாலதான் சொல்றாரு, நான் உன் தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அவன் பார்க்கிறான், ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்றாரு. பொறாம அவனுக்கு. சென்னை பாஷையில சொன்னா காண்டு அப்படின்னா என்ன வார்த்தை? தெலுங்கு வார்த்தை என்னன்னு தெரியல அது. அல்லேலூயா. அதனால உங்களை பலவீனப்படுத்துகிறான், உங்களை மலிவானவர்களாய் மாற்ற முயற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. உங்களை சீப்பாக்க பார்க்கிறான், விசேஷித்தவர்களை சீப்பாக்க பார்க்கிறான், மலிவானவர்களா பார்க்கிறான், பலவீனப்படுத்த பார்க்கிறான், உங்க குறைவை பார்க்க வைக்கிறான், உங்க சூழ்நிலையில பார்க்க வைக்கிறான். அப்படி பார்க்க வைக்கிற பிசாசு. நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் மாம்சத்தில் இருந்தாலும் நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் மாம்சத்தில் நடக்கிறவரா இருந்தால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள். அடுத்து பாருங்க. இல்ல சொல்லுங்க, படிங்கம்மா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள், நாம விசேஷித்தவர்கள், விசேஷித்த அந்த தேவன் நம்ம விசேஷித்த ஒரு போராயுதத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. பிரேயர் பண்ண சொல்றாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. தேவன் நம்மளை விசேஷித்தவர்களா பார்க்கறதுனால விசேஷித்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம நவீன் என்ன சொல்லிச்சு? தீமை செய்யறவங்கள அல்லேலூயா. அது ஒரு வகை. நம்ம ஜெபத்திலே பண்ணிடலாம், வாக்கு தத்தங்களை எடுத்து பண்ணலாம். அல்லேலூயா. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். அல்லேலூயா. விசேஷித்தவர்களுக்கு விசேஷித்த வாக்கு தத்துவம். இந்த வார்த்தை என்ன செஞ்சிடும்? இந்த வார்த்தை என்ன பண்ணிடும்? இந்த வாக்கு தத்துவம் என்ன பண்ணிடும்? இந்த வாக்கு தத்துவத்தை சொன்னா நடந்துடுமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க விசேஷித்தவர்களா நீங்க உங்களை நினைச்சீங்கன்னா நடக்கும். அவர் உங்கள் தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஆமா அவர் என் தேவன் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது வாய்க்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அப்படியே சொல்ற பாருங்க.
நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எதுக்கு எல்லா புத்தி? நீங்க எதுல சிந்திக்கிறீங்க? எதுல சிந்திக்கிறீங்க? புத்தியில தானே சிந்திக்கிறீங்க. புத்தி தானே ஆராயுது, இது நடக்குமா, இது நடக்காதா, என்ன பலவீனம் என்ன, என் குறைவு என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தேவை ரொம்ப பெருசா இருந்ததுங்க. என்னுடைய ஒரு பெரிய தேவை ரொம்ப பெருசா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய மகளுடைய திருமணம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட ஐயா எனக்கு ஒண்ணு கத்து கொடுத்தாரு, நம்ம நேசன் ஐயா. நீ முழங்கால நிக்கணும். அல்லேலூயா. எதுல நிக்கணும்? முழங்கால நிக்கணும். கொஞ்ச நாள் கேட்கல, ஆனா நிக்க ஆரம்பிச்ச. இப்போ ஒரு 3-4 வருஷமா முழங்கால தான் நிக்கிறேன். நின்று அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய விண்ணப்பங்களை உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நான் என்ன பண்ணேன், ஆண்டவரை நான் இருதயத்துல அதிகமா விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் தான் நடக்கணும். அல்லேலூயா. அத ஜெபத்துல வைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, அப்படியே சொல்றாருங்க, என்னுடைய மகிமைக்கு குறைவா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையே அவருடைய சித்தத்தின்படி நீங்க கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீங்க அவர்கிட்ட கொடுக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க ஆசைகள் படி நடக்கல, அது உங்கள் விருப்பங்கள் படி அது நடக்கல. அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க விருப்பப்படி நடக்கணும். அதுக்கு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரா இருக்கிறீங்க, அவர் ஆண்டவரா இருக்க முடியாது. விசேஷித்தவர்களுக்கு அவர் ஆண்டவர். நீங்க உங்க விருப்பம் தான் நடக்கணும்னா நீங்க உங்களுக்கு ஆண்டவர். நீங்க ஆண்டவரா இருக்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. விசேஷித்தவர் உங்களை விசேஷித்தவர் என்று சொன்ன அவரு உங்களுக்கு ஆண்டவரா இருக்கணுமா? இல்ல உங்க ஆசைக்கு உங்க ஆசையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பிசாசு ஆண்டவனா வந்து உட்காருவான். மாம்சத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஆவிக்குரியவர்களா இல்ல. அல்லேலூயா. இவரை கூப்பிட்டு தப்பா போச்சே, நம்ம ஆசை நடக்க வேணான்றாரு. அல்லேலூயா. நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்லன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் இதுவரை என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி தருவேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களா பார்க்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் பார்க்கிறாரு. அப்படி சொன்னவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர். செங்கடலை பிளந்த ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த ஆண்டவர். காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் உங்க ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் மகிமையின் தேவன். அந்த மகிமையின் தேவன்கிடத்துல ஏன் சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி கொடுத்துட்டீங்கன்னா நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்கிறார்.
அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் யாரு? மகிமையின் தேவன் அவர். அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா விசேஷித்தவர்களுக்கு விசேஷித்த விதமா தான் செய்ய முடியுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சின்னது. அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? கொஞ்சமா தான் தெரியும் உங்களுக்கு. நமக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? பவுல் சொல்லுகிறார், நம்முடைய அறிவு என்னது? குறை உள்ளது. சொல்றாரா இல்லையா? நிருபத்துல சொல்றாரு, நம்முடைய அறிவு குறை உள்ளது. அவர் யாரு? அனந்த ஞானம் உள்ளவர். அந்த அனந்த ஞானம் உள்ளவர் விசேஷித்தவர்களாய் நம்மை பார்க்கிற அந்த அனந்த ஞானம் உள்ளவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இந்த 2026 உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். எத்தனை பேர் ஒப்படைக்கிறீங்க? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வேணுமா? ஆண்டவர் வேணுமா? அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா அது எல்லாரும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அவரை நீங்க இருதயத்தில் நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அவர்தான் என் ஆண்டவர், என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. விசேஷித்த விதத்துல நீங்க வெற்றி பெற முடியும். அதுதான் நம்முடைய போராயுதங்கள். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களை பிசாசு சும்மா விடுவானா? அல்லேலூயா. அப்போ என்னைக்கு நீங்க விசேஷித்தவர்கள் உணர்ந்துட்டீங்களோ, என்னைக்கு நீங்க விலையேற பெற்றவர்கள் நீங்க உணர்ந்துட்டீங்களோ, என்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட முழுவதும் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருவான். அதான் சொல்றேன், நம் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வாக்கு தத்துவம், அந்த விசேஷித்த அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலமுள்ளவைகளாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதை கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? உங்க சிந்தையை தாக்குற அந்த சத்துருவை உங்க வார்த்தை அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி 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 என்ன பண்ணணும்? நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. பிசாசு சிந்தையில தான் தாக்க முடியும். அப்படி சிந்தையை தாக்குற அந்த பிசாச நீங்க அந்த போராயுதம் தேவ பலமுள்ள விசேஷித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு, அந்த போராயுதங்களை கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய குறைவு, உங்களுடைய பலவீனங்கள், உங்களை சோர்வுக்கு கொண்டு போகிற அந்த சத்துருடைய அந்த கிரியைகளை எல்லாம் நீங்க தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அது தேவனாகவே இருக்கிறது அந்த வார்த்தை. அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சங்கீத கடைசியில சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், பரிசுத்தமானது, நித்தியமான நாளாய் உம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாயிருக்கிறது. பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருபுற கருக்குள்ள எந்த பட்டத்திலும் அதிகமான கருக்காயும் ஆவியும் ஆத்துமாவின் ஊனையும் ஊடுருவ பிரிக்கிறதாயும் இருக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகள், வல்லமையானவருடைய வல்லமுள்ள வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய போராயுதங்களை கொண்டு என்ன பண்ணணும்? நீங்க ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. விசேஷித்தவர்களுக்கு விசேஷித்த வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, தாவீது சொல்றான் சங்கீதம் 63 என்ன சொல்றான்? தேவனே, நீர்
என்னுடைய தேவன் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. தூங்கும் போது பிசாசு விதைச்சிட்டு போயிடுறானா? அல்லேலூயா. அவன் விதைக்காம இருக்கிறதுக்கு அவன் சொல்றான் சங்கீதக்காரன், தேவனே நீர் என்னுடைய தேவன். அவர் சொன்னாரு திகையாதே நான் உன் தேவன். யார் சொன்னது இது? கர்த்தர் சொல்றார் நான் உன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? தேவனே நீர் என் தேவன். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரன் நான். அல்லேலூயா. இவ்வளவுதான். ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு? இவ்வளவுதான். அப்போ விசேஷித்தவர்களுக்கு விசேஷித்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான் பாத்தீங்களா, என்ன சொல்றான்? தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவன் என்ன எப்படி தேடுறான்? என் தேவன்னா நேசிக்கிறதுனாலதான் என் தேவன் சொல்றான். கடையில போயிட்டு சேலை எடுத்து போடுறாங்க. சேலை எடுத்து போட்ட உடனே ஒரு கலர் பிடிக்குது. உடனே என்ன பண்றது? முன்னாடி இழுத்து வைக்கிறீங்களா இல்லையா? கையில எடுக்கிறீங்க. பிடிச்சது என்ன பண்றீங்க? கையில எடுத்து பாக்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அதுதான் என்ன இது என்னது நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா வந்து எடுக்கும். அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்படிலாம் நீங்க எதை அனுபவிச்சது இல்லையா? நீங்க ஒன்னு எடுத்திருப்பீங்க, அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு இன்னொருத்தவங்க வந்து எடுக்க வருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நானு எடுத்து வச்சிருக்கிறேன், அதான் என் தேவன். அல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன். அவர் சொல்லிட்டாருங்க, நான் உன் தேவன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதான் என் தேவன் சொன்னீங்கன்னா உங்களை நீங்க சிநேகிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் உங்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஏன் சிநேகிக்கிறாரு? நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். ஏன் விசேஷித்தவர்கள்? பூமியின் மண்ணை தன்னுடைய கரத்தினால எடுத்து நம்மை வணைந்து அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் தேவன். எத்தனை பேர் இதைத்தான் பார்க்க போறீங்க இனிமேல் இந்த வருஷத்துல? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ள ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்க சிந்தையை பலவீனப்படுத்துகிற பிசாசு ஒருவன் இருக்கிறான். அந்த பிசாச பலவீனப்படுத்த ஒரு வழியாய் வர சத்திர 7 வழியா ஓட வைக்க. அல்லேலூயா. அதான் ஏன் இதை நான் இன்னைக்கு எடுத்தேன். ஆண்டவர் சொன்னாரு, இத போய் நீ சொல்லு, நான் உன் தேவன். யாரு உங்கள் தேவன்? நீங்க தேவன் அல்ல. உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் தேவனா இருக்க முயற்சிக்காதீங்க. நான் அல்லேலூயா. நான்னாக்க என் ஆசை, என் விருப்பம், நானு, எனக்கு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவனாயிடுறீங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவன் தேவனாயிருக்க விரும்புகிறார். ஏன்? நீங்க விசேஷித்தவர்கள். ஏன்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? இதை மறக்காம இருப்பீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டாரு இந்த சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஆசீர்வாதமான இந்த தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா.